சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பிடிஎஃப் ஒண்ணு தரேன்னு சொல்லியிருந்தேன். தமிழ் புக் படிக்கும்போது 4 கண்டிஷன் சொல்லி ஒரு வீடியோ பதிவு நான் வெளியிட்டிருந்தேன். அந்த 4 கண்டிஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா, கிரீனு, எல்லோ, ரெட்டு இந்த மாரி ஒரு மார்க் பண்ணி ஒரு அனலைசிஸ் மாரி ஒரு பிடிஎஃப் தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து குடுத்துருவோம். பட் அத பிடிஎஃப்பாவே குடுத்துட்டோம்னா, யாருக்கும் எதுவுமே புரியாம போயிரும். அது எதற்காக அப்படி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது தெரியாம போயிரும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த பிடிஎஃப் மூலமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்தா அந்த ஸ்டாண்டர்ட்ல எவ்வளவு ஏரியா ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்குருவீங்க. இப்ப 85 கொஸ்டினுக்கு பிரச்சனையே இல்ல. இலக்கணம் சார்ந்து, உங்களுக்கு சொற்பொருள் சார்ந்து, கலைச்சொற்கள் சார்ந்தும் கூட அந்த டேட்டாஸ் ஏற்கனவே இலக்கண பிடிஎஃப் குடுத்துருக்கேன். நல்ல நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி. நெறைய பக்கம் இருந்து இது பண்ணீங்க. அது புக்கா கேட்டீங்க. பட் அது 720 பக்கம் இருந்துச்சு. அது புக்கு போடுறதுக்கு நேரம் இல்ல. ஏன்னா உங்களுக்கு அனுப்பக்குள்ள கொஞ்சம் நேரம் ஆகுங்கிறத நான் பிடிஎஃப்பே குடுத்துட்டேன். அது ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கணும். கிட்டத்தட்ட அது அவ்வளோ ஒர்க் அவுட் 1 மந்த் ஒர்க் அவுட். ஓகே. நீங்க வந்து அத யூஸ் பண்ணிக்கிருவீங்க. நீங்க வந்து தேவையான போது ரிவிஷனுக்கு பக்காவா யூஸா இருக்கும். இன்னைக்கு 2, 3 அகாடமி ஸ்டூடண்ட்ஸ் கூட சொன்னாங்க. சார் ரொம்ப சூப்பரா இருக்கு. அகாடமி நெறைய பேரு அத வச்சிருந்தாங்க. நாங்க பார்த்தோம். பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிருந்தாங்கன்னு, ஜெராக்ஸ் போட்டு வச்சிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படிங்கிறபோது அந்த இலக்கண பிடிஎஃப் குடுத்துட்டேன். 85க்கு பிரச்சனை இல்ல. தமிழ்ல சென்டம் போடணும்னா மிச்சம் 15. அந்த 15ம் அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க யூனிட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜிகே யூனிட்ல யூனிட் 6 இருக்கு வந்து பார்த்தீங்களா? அதுல அந்த தமிழ் இலக்கியம் சார்ந்து சங்காலம் முதல் இக்காலம் வரைன்னு இருக்குல்ல அந்த இலக்கியம். அந்த வரியும், அப்புறம் திருக்குறள் அது ஓகே. அந்த அந்த ஏரியால இருந்தும் சரி. அதுல 20 கொஸ்டின்ல 10 கொஸ்டின் கண்டிப்பா வந்துரும். இங்க ஒரு 15 கொஸ்டின் வந்துரும். இந்த 25 கொஸ்டின் இப்ப மேத்ஸ் மாரி தானே இது. இந்த 25 கொஸ்டின் நீங்க தப்பு பண்ணக்கூடாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த 25 கொஸ்டின பேஸ் பண்ணி தான் அந்த அனலைசிஸ் பிடிஎஃப் ரெடி பண்ணேன். இந்த அனலைசிஸ் பிடிஎஃப் பொறுத்தளவுக்கு 85 இலக்கணத்துக்கு பிரச்சனையே இல்ல. 85 இலக்கணம் துண்டா குடுத்துட்டேன். அங்க ஒரு 10, இங்க ஒரு 15, 25 விடவே கூடாது. இத அடிச்சே ஆகணும். ஒரு கொஸ்டின் கூட தப்பாயிறக்கூடாது. அப்ப என்னன்னா, இப்ப புது புலவர்களும் இருக்காங்க, பழைய புலவர்களும் இருக்காங்க. எத படிக்கணும், படிக்கக்கூடாதுன்னு ஒரு குழப்பம் வரும். இல்ல சார் அதுல குடுத்துட்டாங்கல்ல, அவ்வளோதான் நாங்க படிச்சுட்டு போயிட்டே இருப்போம்னா, புக்ல மார்க் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்டா வந்து புக்ல நான் கிரீன் குடுத்துருப்பேன். அந்த கிரீன் குடுத்ததுல எந்த புக் வெயிட்டேஜ் அதிகம்? ஏன்னா உங்களுக்கு இப்ப தான் தெரியும். அந்த +1, +2 ஓகே. 7த், 8த் எப்படி எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அந்த 9த், 10த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு வெயிட்டேஜ் உங்களுக்கு தெரியும். எவ்வளோ கிரீனு, எவ்வளோ எல்லோ, எவ்வளோ ரெட். ரெட்னா வேணவே வேணாம். எல்லோனா ஜிகே பேஸ் பண்ணி படிக்கணும். கிரீன்னா தமிழ் பேஸ் பண்ணி படிக்கணும். அவ்வளோதான். அதுல எல்லோல வந்து குடுத்துட்டு ரீடுன்னு குடுத்துருப்பேன். வேணா வாட்ச்சுக்காங்க. டைம் இருந்தா வாட்ச்சுக்காங்க. சேஃப்டி தான். டைம் இருந்தா வாட்ச்சுக்காங்க. இல்லன்னா விட்டுட்டு கூட போயிரலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரீடு. ஸோ அந்த மாரி அந்த பிடிஎஃப்ப நான் ஃபுல்லா எக்ஸ்ப்ளனேஷன் வச்சு, இன்னைக்கு உங்களுக்கு அந்த வீடியோ பதிவா தந்துட்டு, அது பிடிஎஃப்பும் உங்களுக்கு குடுத்துருவேன். கண்டிப்பான முறையில நீங்க படிக்கும்போது, நீங்க அத மார்க் பண்ணி படிச்சீங்கன்னா, ஒரு தைரியமா படிக்கலாம். ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறீங்கல்ல இப்ப. ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறீங்கன்னா, இப்ப 6த் படிக்கிறீங்களா? அதுல ஒரு தடவ பார்த்துக்குருவீங்க. இதெல்லாம் கிரீன். அத நல்லா முடிச்சுருவீங்க. நல்லா ஸ்ட்ராங்கா. இத ரொம்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது கூட எல்லாமே படிச்சுருவீங்க. இந்த செகண்ட் டைம் படிப்பீங்க பாருங்க, ரிவிஷனுக்காக. அப்பயும் எல்லாமே படிக்கிறேங்கிற பேர்ல, அந்த நேரத்துல படிக்க நேரம் இருக்காது. அப்ப என்ன ஆகும்னா, ஜிகே, மேத்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி மார்க் எடுக்கணும். 180க்கு மேல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணா தான் வேலைக்கு போ முடியும். அப்ப அந்த நேரத்துல அந்த கிரீன் வந்து உங்களுக்கு பயங்கர இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும். அத புது ஸ்டூடண்ட்ஸா இருக்கீங்கன்னு வச்சுக்கோ, டிஎன்பிசிக்கு நான் புதுசா வரேன் சார். அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க் பண்ணி குடுப்போம்ல இப்ப. இந்த லெசன் படிங்க, படிக்கக்கூடாது. அதுதான் இந்த கிரீன், எல்லோ கான்செப்ட். எல்லோனா ஜிகே பேஸ் பண்ணி படி. சரி சார் இது எல்லோன்னு போட்டிருக்கீங்க. ஜிகே பேஸ் பண்ணி நாங்க எந்த தைரியத்துல படிக்க? அதுக்கு தான் ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின அனலைஸ் பண்ண ப்ரூஃபோட பிடிஎஃப் குடுக்குறேன். அவங்க சங்காலம் முதல் இக்காலம் வரை அந்த இலக்கியம்னா, அந்த வரிய வச்சுக்கிட்டு, அவங்க எந்தெந்த ஏரியா அவங்க எங்கெங்க டச் பண்றாங்க. மெயினா எந்தெந்த டாபிக் டச் பண்றாங்க. நான் எடுத்தேன். நான் ஒவ்வொரு டாபிக்கும் அது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 25 டாபிக் எடுத்தேன். அதையும் நான் டைப் பண்ணி, நான் எடுத்ததுலருந்து அதையும் டைப் பண்ணி நான் குடுத்துர்றேன். அது டைப் பண்ணி குடுத்துருப்பேன். அப்புறம் அனலைசிஸ் அந்த கொஸ்டின்ஸே வச்சிருப்பேன். அந்த கொஸ்டின்ஸ் எவ்வளோ 657 கொஸ்டின் இருக்கு மொத்தம். அதுல திருக்குறள் தனியாவும் அதையும் குடுக்குறேன் பாருங்க. சோர்ஸோட. அதே ஒரு விஷயம் குடுத்தா, அந்த சோர்ஸோட குடுக்கணும். இதுதான், இதான் அப்படின்னு சொல்லி குடுக்கணும். ஸோ அதையும் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஏன்னா, என்னமோ கிரீன், எல்லோ போட்டாரு. அத படிக்கணுமா வேணாமா? அப்படிங்கிற எண்ணம்லாம் வராது. இல்ல. இது வந்து ஒரு மார்க் பண்ணி குடுத்துருக்காருன்னா, அனலைஸ் பண்ணாம குடுக்க மாட்டாரு. அப்ப அந்த அனலைசிஸ் அந்த டிஎன்பிசியோட அந்த ரெக்கார்ட எடுத்து தான் நம்ம குடுக்குறோம். ஸோ இதன் அடிப்படையில படிக்கும்போது ஒரு தைரியம் கிடைக்கும். கிரீனா எப்படி படிக்கணும்? எல்லோவ எப்படி படிக்கணும்? கட்டாயம் கிரீன எவ்வளோ தூரத்துக்கு படிக்கணும்? அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். எல்லாம் எங்கெங்க கவர் ஆயிருக்கு. எல்லாமே ஓவராலா தெரிஞ்சிரும். ஒரு புக்கோட அரும ஃபுல்லா தெரியும் இப்போ உங்களுக்கு. ஸோ அந்த பிடிஎஃப் நான் இன்னைக்கு குடுக்குறேன். அந்த வீடியோ பதிவுல நான் உங்களுக்கு சொல்றேன். கிளீனா இருக்கும். அந்த இப்ப நான் சொல்றது வந்து இப்ப இன்டிமேஷன் தான் நான் குடுக்குறேன். நான் இப்ப தான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன். நைட் இப்ப தான் பேட்ச் குரூப்ல அந்த
கரெக்ஷன் இருக்குது அதில் பிடிஎஃப்ல. அதை மட்டும் நான் பேட்ச் குரூப்பில் இப்போ அனுப்புனேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்காங்கப்பா. ஆனால் பட் மெயினான காப்பி யூடியூப்பில் நான் கொடுப்பேன் அப்படின்னு இப்போ தான் சொல்லிட்டு ஆடியோ கொடுத்துட்டு சரி யூடியூப்லேயும் நம்ம தகவல் கொடுத்துடலாம். ஏன்னா அன்றைக்கி வீடியோ பற்றி நம்ம சொல்லியிருந்தோம், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது பிடிஎஃப் எப்போ வரும்னு. இலக்கண பிடிஎஃப் கொடுத்துட்டோம், அதே மாதிரி இந்த பிடிஎஃப்பும் கொடுத்துறோம். அடுத்து வந்து வீடியோ தான் ஃபுல்லாக அடிச்சு எப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நான் தமிழ் வீடியோ நடத்திருக்கேன், எல்லாமே தமிழ் வீடியோ கொடுத்துருக்கேன், எல்லாமே நம்ம யூடியூப்பில் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு பக்கா மாசான ஒரு மண்டேலேருந்து அது பார்ப்பீங்க. அது ஒரு ஒரு பெரிய திட்டமிடுதலில் அளவான சூப்பரான ஒரு திட்டமிடுதல் வச்சுருக்கேன். அதை பற்றி மேக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், 50-50 கான்செப்ட், அதெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனி ரெடி பண்ணுற வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இன்னும் கொடுக்குற வேலை மட்டும்தான். பக்காவாக அந்தந்த டயத்துக்கு கொடுத்து உங்களை வந்து பூஸ்டப் பண்ணி இந்த 25 நாளில் ஒரு பெரிய அது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ரைட்டா. ஏன்னா இந்த அன்டயத்தில் இந்த நைட்டில் நான் இப்போ வந்தோன்னே உங்களுக்கு இவ்வளோ பெரிய அப்டேட் கொடுக்குறேன்னா இப்போ எவ்வளோ பூஸ்டப்பாக இருக்கேன். அப்போ உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு. ஸோ ஏன்னா அந்த திட்டமிடுதல் கரெக்டாக இருக்குது ரைட்டாப்பா. ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ. அண்டு மோர் தென் பிடிஎஃப் ட்ரைவ் லிங்க்கு கொடுத்துருவோம். சாய்ஸ் அகாடமிங்கிற அஃபீஷியல் டெலகிராம்லேயே நீங்கள் எந்த பிடிஎஃப் வேணால் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு அதில் தான் போடுவேன், போட்டுட்டு அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து ட்ரைவ் லிங்க்கும் வச்சுருவேன், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ரைட்டாப்பா. இன்றைக்கி எப்போ சார் கொடுப்பீங்க, எந்த டைம் சார் கொடுப்பீங்கன்னா, எனக்கு அதிகபட்சம் கண்டிப்பாக நம்மள ஒரு 4 to 5 o'clock கிட்ட ஆயிரும். கண்டிப்பாக 4 மணி 5 மணி ஆயிரும் பிடிஎஃப் கொடுக்குறதுக்கு. வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வேணால் கண்டிப்பாக நான் உள்ள மதியத்துக்குள்ளே கொடுத்துருவேன். 12-1 மணிக்குள்ளே வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். பட் அந்த பிடிஎஃப் கரெக்ஷன் இருக்குது, கொஞ்சம் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு 4 மணி ஆயிரும். ஏன்னா ஒரு சிலதெல்லாம் அட்டாச் பண்ணணும், எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி கொடுக்கணும், மெர்ஜ் பண்ணி கொடுக்கணும் எல்லாத்தையும். ஸோ அதனால தான் வரும்போது உங்களுக்கு தெரியுமே. ஓகேவாப்பா. ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.